மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். திஸ் இஸ் ஹரிநாராயணன். நம்ம டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். லேட்டஸ்ட்டாக வந்து நீட் இஷ்யூ வந்து பெருசாக வந்து போராட்டமாக வெடிக்குது. மெயினாக நியூஸஸ் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. பட் இருந்தாலுமே இது காலங்காலமாகவே நிறைய ஒரு பெரிய இஷ்யூவாகவும் இருக்குது. இதனால் வந்து நீட்டை வந்து ஒரு சைடு வந்து போராட்டம் அந்த அளவுக்கு வெடிச்சிருக்குன்னு நான் மெயின் ரீசன்ஸ் மெயினாக நான் நியூஸ் ஆர்டிகல்ஸ் மெயினாக பார்த்தேன். பட் இருந்தாலுமே என்னுடைய ஒப்பீனியன் மெயினாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, நீட் வந்து எதனால் கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைக் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இப்போ வந்து காலேஜ் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரியோ, இது மாதிரி வந்து டாக்டர்ஸ் மெயினாக யார் யார் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி அடிப்படை வச்சு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். இவ்வளோ மார்க் எடுத்தால் அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா மாதிரி அவங்க வந்து ஆட்கள் சேர்க்குறாங்க. அதேமாரி சில பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டை மூலியமாகவும் வராங்க. பட் இருந்தாலுமே நீட் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, லைக் 12th மார்க் பேஸ்ட் படி தான் வந்து மார்க்ஸ் மெயினாக அலோகேட் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு வந்து எல்லா இடத்துலையுமே இருந்தாலுமே இப்போ 12th மார்க் பேஸ்ட் படி தான் வந்து காலேஜஸ் மெயினாக வந்து சேர்த்துருந்தாங்க. லைக் இந்த கட் ஆஃப் மெயினாக சொல்லுவாங்க. ஆனால் நீட் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, லைக் 2 விதமான இஷ்யூ மெயினாக இருக்குது. எப்படின்னா, லைக் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோச்சிங் அதிகமாக கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டிசமாக இருக்குது. லைக் எப்படின்னா, லைக் இந்த சிபிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கனால அவங்க பேசிக் வந்து அதிகமாக வந்து சேர்றாங்க. பட் இருந்தாலுமே இந்த கிராமப்புறம் இருக்க ஏழை மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதால வந்து அவங்களால வந்து தன்னுடைய டாக்டர் கனவை வந்து அவங்களால நிறைவேற்ற முடியாதனால கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதா வந்து இதுதான் ரியாலிட்டி. மக்கள் தரப்புலேருந்து இதுதான் மெயினாக சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் இதனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வருஷத்தில் கிட்டத்தட்ட நீட்டில் ஒரு சராசரி ஒரு 10 பேராவது சாகுறாங்க. ஆல் ஓவர் சொல்ல முடியாது. லைக் இந்த தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி இந்த மாதிரி தான் நியூஸ் மெயினாக பார்த்தேன். அண்ட் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, இந்த மாதிரி வந்து இதனாலே கிட்டத்தட்ட வந்து சில பேர் வந்து ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே வந்து நீட் இந்த மாதிரி தேர்வுகள் நடக்கிறது தான். பட் இருந்தாலுமே வந்து நார்த் சைடில் வந்து இது ஏன் வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்குன்னா, எதனால் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து மாதிரி லீக் ஆகிருக்கு மெயினாக சொல்கிறாங்க. லைக் லீக் ஆனனால வந்து கிட்டத்தட்ட வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாகிட்டாங்க. இந்த மாதிரி வந்து லைவ் வீடியோஸ் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டனால அவங்களால திரும்ப ரீநீட் மெயினாக அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொட்டஸ்ட் மெயினாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சில பேர் வந்து வயலன்ஸ் மெயினாக இதுவானதாக வந்து மெயினாக சொல்கிறாங்க. வயலன்ஸ் ஆகி பெரிய ஒரு இஷ்யூவாகவும் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து எல்லாருக்குமே சமமாக இருக்கணும்னு நான் மெயினாக சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, லேட்டஸ்ட்டாக வந்து பிஎம் சார் வந்து மெயினாக வந்து ஒரு வீடியோ மெயினாக விட்டுருந்தாரு. லைக் என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு மெயினாக வந்து சில மினிஸ்டர்ஸ் வந்து கேபினெட் மூலிமா வந்து நான் மீட்டிங் வைக்கிற மெயினாக சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து நார்த் அவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃபேராக மெயினாக கொண்டு போங்க, அதுதான் அவங்க மெயினாக சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து மெயினாக ரிசைன் ஆகிறதுக்கு தான் மெயினாக சொல்கிறாங்க ஒழிய முழுசாக பேன் பண்ணணும் வந்து அவங்க மெயினாக சொல்கிறார். பட் சவுத் சைடில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பெஷலி தமிழ்நாடு பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து நீட்டை பேன் பண்ணுங்க மெயினாக சொல்கிறாங்க. வேறு 2 தரப்பு மக்கள் வந்து மெயினாக இருக்காங்க. இதுதான் வந்து நான் லேட்டஸ்ட்டாக மெயினாக கவனிச்சது. ஸோ இதுதான் மெயினாக நான் நியூஸ் மெயினாக கேள்விப்பட்டேன். இதுதான் ஆர்டிகல்ஸ் மெயினாக சோர்ஸஸ் பார்த்தது. ஸோ உங்கள் படி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரிகார்டிங் நீட் இஷ்யூ பற்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.